வசனம் தியானத்தின் தலைப்பு. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சம். லூக்கா 24 அதிகாரம் 32 வசனம். அப்பொழுது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே இயேசு நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு, வேத வாக்கியங்களை நாம் அறிந்து கொள்ளும் போது, அதை புரிந்து கொள்ளும் போது நம்முடைய இருதயமும் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியும். ஊட்டி மலர் கண்காட்சி நடைபெறும் சமயம் எல்லோரும் மலரின் அழகை கண்டு ரசிப்பதுண்டு. ஆனால் தேனீ ஒரு பூவை பார்க்கும் போது அதில் உட்சென்று இனிமையான தேனை உண்டாக்குகிறது. இதுபோல வேதாகமத்தில் உள்ள வசனங்களை நாம் விளங்கிக் கொள்ளும் போது நம்முடைய இருதயமும் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியும். எம்மாவு கிராமத்துக்கு இயேசுவோடு கூட சென்றவர்களும் அவரை இயேசு என்று அறியாமல் இருந்தார்கள். அவர்களுக்கு இயேசு, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் இயேசுவை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அப்போது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே இயேசு நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டார்கள். வேதத்தை நாம் சாதாரணமாக வாசிப்பதை காட்டிலும் கருத்தாய் வாசித்து வேத வசனங்களை நாம் புரிந்து கொள்ளும் போது நம்முடைய இருதயத்துக்கு அது மகிழ்ச்சியை தருகிறது. இதுபோல நெகேமியா 8 அதிகாரத்திலும் வேத வசனங்கள் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட போது அந்த வார்த்தைகளை ஜனங்கள் உணர்ந்து கொண்ட போது, புரிந்து கொண்ட போது மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்ததை பற்றி நாம் வாசிக்கிறோம். 70 ஆண்டுகள் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேதபாரகனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாண புஸ்தகத்தை திறந்து வாசித்த போது எல்லோரும் எழுந்து நின்றார்கள். 8 வசனத்தில் அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். 12 வசனத்தில் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள் என்று வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ளும் போது மிகுந்த சந்தோஷம் உண்டு. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று 119 சங்கீதம் 18 வசனத்தில் கூறியபடி நாம் தினமும் ஜெபிப்போம். கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று ஆமோஸ் 8 அதிகாரம் 11 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கருத்தாய் வாசிப்போம். மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரக்கூடிய வேத வசனங்களை நாம் புரிந்து கொள்வோம். வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா? ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தரக்கூடிய எங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்குள் கொழுந்துவிட்டு எரிய பண்ணுகிற வேத வாக்கியங்களை எங்களுக்கு தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்கள் கண்களை திறக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எம்மாவு செல்லும் வழியிலே இயேசு அவர்களுக்கு வேத வாக்கியங்களில் தம்மை குறித்து சொல்லியவைகளை விவரித்து காண்பித்த போது அவர்களுடைய இருதயம் கொழுந்துவிட்டு எரிந்தது போல நாங்களும் கூட வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ள எங்களுடைய இருதயமும் கூட ஒவ்வொரு நாளும் கொழுந்துவிட்டு எரிய எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.